வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைமுறைகள் குறித்த பயிலரங்கம் இன்று புதுடெல்லியில் தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டனர். இதில் வாக்களிக்கும் செயல்முறை குறித்து எம்பிக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிலரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடைசி வரிசையில் அமர்ந்து பங்கேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 13ஆம் தேதி மணிப்பூர் செல்ல உள்ளார். மணிப்பூரில் 2 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் மாநில வருகை குறித்து விவாதிக்க தலைநகர் இம்பாலில் உள்ள ராஜ்பவனில் இன்று அம்மாநில ஆளுநர் திரு அஜய் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீ நாராயண குருவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை நினைவு கூர்ந்தார். இது தொடர்பாக பிரதமர் தனது சமூக ஊடக பதிவில் ஸ்ரீ நாராயண குருவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் சமூகத்தின் மீதான அவரது போதனைகள் பரவலாக எதிரொலிப்பதாக தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாஸ்கோ வர வேண்டும் என்ற ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினின் அழைப்பை உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் சந்திப்பிற்கான இடத்தை ரஷ்யா நிர்ணயித்திருப்பது பேச்சுவார்த்தையில் அந்நாட்டிற்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை என்பதை காட்டுவதாகவும், ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைன் நாள்தோறும் பற்றி எரியும் போது பயங்கரவாதிகளின் தலைநகருக்கு செல்ல முடியாது எனவும் தெரிவித்தார். இந்த ஆண்டின் அரிய முழு சந்திரகிரகணம் இன்று நிகழவுள்ளது. புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் இன்றிரவு 10 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை கடற்கரை காந்தி திடலில் தொலைநோக்கி மூலம் படக்காட்சிகளை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.